நீங்க வர பக்தர்களை நாங்க ஒவ்வொருத்தரையும் பேட்டி எடுத்துட்டு வரோம். அவங்க சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற தலைப்புல சாமி அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரோ அந்த உண்மையான வாசகங்களை இங்க பகிர்ந்துட்டு வந்துட்டாங்க. இந்த குரு பூர்ணிமா விழால ஒவ்வொருத்தரும் பல விஷயங்களை வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அதுல இங்க வந்தவங்களும் என்ன சொல்ல போறாங்கன்றத நீங்க அவங்க வாயால கேட்கும்போது இது போன்ற ஒரு விஷயம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தா நடக்கும்ன்றதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல சாட்சியாக அமையுது. மேடம் உங்க பேரு? என் பேர் சுஜாதா. சுஜாதா இவங்க எங்க அம்மா, எங்க பொண்ணு பையன். இப்போ இவங்களுக்கு தான் குழந்தை பிறக்கிறதுக்காக நீங்க ராமநவமிக்கு வந்தீங்களா? ஆமா. என்ன பண்ணீங்க? அபிஷேகம் எல்லாம் பண்ணது, ஊர்வலம் ஊர்வலம் போனீங்க, குட்டி பாப்பாக்காக போனீங்க. முதல்ல பொண்ணு, ரெண்டாவது பையன் பொண்ணுதான். ராமநவமிக்கு போனதுனால ராமர் மாதிரியே ஒரு குட்டியை வந்து கடவுள் வந்து கொடுத்துட்டாரு. கிருஷ்ணர் உனக்கு வந்து கொடுத்துட்டாரு. முதல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. நீங்க இப்படி முதல்ல பொண்ணு பிறந்தாலும் பையன் வேணும் தான் கேட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருச்சு. இவங்க என்னவா இருக்காங்க? டாக்டரா இருக்காங்க. இவங்க எல்லா விஷயத்தையும் படிப்புல சீட்டு கிடைக்கணும்னு வேண்டினா அதுவும் கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சா அதுவும் நடந்தது. அப்புறம் பசங்க நல்ல சீட்டு முதல்ல என்ன வேணும்னு நினைச்சீங்க? எம்பிபிஎஸ் முதல்ல முடிச்சா அதுக்கு மேல பிஜி பண்ணணும்னு நினைச்சு வேண்டினேன். அதுவும் சீட்டு கிடைச்சது கரெக்டா. அப்புறம் மேரேஜ் நடக்கணும்னு நினைச்சேன். அதுவும் நல்லபடியா நடந்தது. அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க? ஹஸ்பண்ட் டாக்டரா இருக்காங்க. அப்புறம் பசங்களும் வேண்டினா அவன் 2 பேரும் பிறந்துட்டாங்க. முதல்ல பொண்ணு பையன், அப்புறம் பையன் வேணும்னு கேட்டேன். அவர் அதனால 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆகிருக்காரு. 2 பேரும் சாய் தான். சாய் குடும்பத்தோட சேர்ந்துட்டீங்க. எத்தனை வருஷமா நீங்க வந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 2014 இருந்து வந்துட்டு 14 வந்துருக்கீங்க. தொடர்ந்து பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் முடிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. நீங்க முதல்ல யார் சொல்லி வந்தீங்க? நீங்க எங்க அக்கா சொல்லி நம்ம யூடியூப்ல பார்த்து சொல்லி தான் நான் வந்திருக்கேன். அவங்க எங்க இருக்காங்க? அவங்க வைசாக்ல இருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க வில்லி பக்கத்துல இருந்தாங்க. பக்கத்துல இருந்தா எனக்கு தெரியல. இது அக்கா யூடியூப்ல பார்த்துட்டு பக்கம் தானே இருக்க போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி தான் சொல்லி வந்தீங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் முடிஞ்சிச்சு. இப்ப நீங்க அந்த யூடியூப் தேடி கொடுக்குற அளவுக்கு இப்ப இவர் என்ன பண்றாரு? இவரு டிசைனிங் இப்ப படிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் இவருக்கு மேரேஜ் எல்லாம் முடிஞ்சுதான் நினைக்கிறீங்க. ஆனா ஒவ்வொரு இதுலயும் வந்து உங்களுடைய கைங்கரியம் நிறைய இருக்கு சாமி கிட்ட இல்லைங்களா? ஒரு சாமிக்கு ஒரு ஜுவல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா கூட இது அதுன்னு பாக்குறது இல்லை. என்ன கேட்கறோமோ அதை வந்து உடனே எடுத்து வாங்கி கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பா அவர் கொடுக்குறாரு. அது செய்யறதுக்கு கூட சில பேருக்கு மனசு வராது. அதனால ஆனாலும் செய்யறதுக்கு நீங்க எல்லாம் முன்னுக்கு வந்து செய்யறீங்க. எங்க இருந்து வரீங்க? ஆனா இவ்வளவு விஷயம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கீங்க. ஆனா நாங்க டெய்லி நீங்க வரது நான் பாக்குறேன். வந்துருவீங்க. டிரைவர் இல்லாத நீங்க வர மாட்டீங்க. ஒரு நாள் எல்லாம் வருவீங்க, வந்து சுத்துறீங்க, நிறைய விஷயங்களை செய்யறீங்க. இன்னைக்கு அந்த குரு பூர்ணிமா விழாவில இந்த குட்டி பையனை நாங்க பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒரு பெரிய விஷயம். இப்பதான் ஒருத்தர் வந்தாங்க. அவங்களுக்கும் பையன் தான் பிறகுதான். பையன் பிறந்து 2 மாசம் ஆகுது. 3ஆவது மாசத்தோட வந்துட்டு இப்ப குழந்தைய கூட்டிட்டு வந்து சாமி காலில் போட்டு எடுத்தா. அதே மாதிரி இந்த குட்டியும் பிறந்துட்டு ரொம்ப சந்தோஷம். இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வரணும். இந்த வீடியோ பாக்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இது போல விஷயங்களை நமக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த கோயிலுக்கு வந்து நடக்கும்ன்றதுக்கு நீங்க எல்லாம் ஒரு சாட்சியா அமைகிறீங்க. அதனால உண்மையான விஷயங்களை நீங்க வந்து சாமி என்னென்ன செஞ்சிருக்காருன்னு பேசும்போது அவங்களுக்கு அது வந்து ஒரு 4 பேர் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு நிம்மதியும் கிடைக்கும். இது கண்டிப்பா நடக்கும்ன்ற ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் மேடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கரெக்டாக பாபா டேம்பிள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள்லாம் தொடர்ந்து வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தும். கண்டிப்பா வாங்க. இது நிச்சயமா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Subscribe to my channel and please press the bell icon for more videos.